வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அப்படின்றது கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டினுடைய மக்கள் கொடுத்துருக்காங்க. மக்களினுடைய இந்த பீப்புள் மேண்டட், மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் தொடர்பாக, இந்த சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நம்முடைய பார்வை என்ன அப்படின்னா அந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல ஒரு மன்னிப்பை தான் கோரணும். காரணம், ரொம்ப தப்பா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம் இந்த எலெக்ஷன் அப்படின்றது தான் அந்த மன்னிப்புக்கான காரணம். இதுல நம்ம மிஸ்லீட் பண்ணிட்டோமோ ஆடியன்ஸை கூட அப்படின்றதுக்கும் கூட அந்த அர்த்தத்திற்கான காரணம். ஒரு 180 இடங்களுக்கு கிட்ட திமுக கூட்டணி பெறும் அப்படின்றதா நம்மளுடைய கணிப்பாக இருந்தது. அது நம்ம பேசின பத்திரிகையாளர்கள்ட்ட இருந்து, தொடர்ச்சியாக எலெக்ஷனை பார்த்தவங்க, 67ல இருந்து எலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கவங்க, இப்படி பலராலும் என்ன கணிக்கப்பட்டதோ அதுதான் நம்ம ஆடியன்ஸை முன் வச்சிருந்தோம். பட் அந்த எல்லா கணக்குகளையும் தவிடுபொடியாக்கி கிட்டத்தட்ட யாராலையுமே கணிக்கவே முடியாத அல்லது யாருமே கெஸ்ஸே பண்ண முடியாத ஒரு இடத்தை இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் அடைந்திருக்கு. அப்படி நம்ம தப்பா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு மன்னிப்பை கேட்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்த்துக்களை தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுக்கணும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 107 சட்டமன்ற உறுப்பினர்களை அவங்க பெற்றிருக்கிறாங்க. அதுவும் ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை தமிழக வரலாறு இந்த வெற்றியை மறக்கவே மறக்காது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்த எலெக்ஷன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 32 அமைச்சர்கள்ல 15 அமைச்சர்களுடைய இடம் காலியாகி இருக்கு. 15 அமைச்சர்களை தாவேகாவினுடைய உறுப்பினர்கள் தோற்கடிச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய தொகுதியும் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. வி.எஸ். பாபு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அமைச்சருடைய தொகுதி இப்படி தோற்கடிக்கப்பட்டது. அண்ட் அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை இந்த எலெக்ஷன்ல கொடுக்கல அப்படின்றதுதான் ரொம்ப யதார்த்தமான உண்மை. எல்லாருக்கும் அவங்களுடைய இடம் அப்படின்றது குறைந்திருக்கு. ஒரு யாருமே எதிர்பார்க்காத, யாருமே கணிக்க முடியாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக இது நடந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய முடிவுகள் இப்படி வெளியாகும் அப்படின்றது யாருமே கெஸ்ஸே பண்ணல. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோட முதல் எலெக்ஷன்லயே 107 தொகுதிகள் அப்படின்றதெல்லாம் யாருமே கற்பனையே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட வெற்றியை இன்னைக்கு விஜய் அடைந்திருக்கிறார். மக்கள் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதுல இவிஎம் டேம்பரிங் இருக்கும் அல்லது ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் இருக்கும், அதனால இந்த தேர்தலில் தாவேகா இந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஒரு கான்ஸ்பிரசி தியரியா தான் நான் பர்சனலா அதை கடந்து போறேன். மக்கள் இந்த முடிவை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம உண்மையா ஏத்துட்டு அதை பரிசீலித்தால்தான் இதற்கான விடை என்ன அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ மக்கள் தான் நிச்சயமா இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்களினுடைய மேண்டேட்டை இந்த எலெக்ஷன்ல தாவேகா தான் பிடிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது அதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை ஏன் தேர்வு செய்தார்கள் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். தமிழகத்துல இந்த கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழக மக்கள் விரும்பி இருக்காங்க போல. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தது அப்படின்றது திமுக இல்லைன்னா அதிமுக. அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லுவாரு, டெவில் ஆர் டீப் சி, இது ரெண்டுக்கும் நடுவுல தமிழக மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க திமுக நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மாற்று கிடையாது, அதனால அதிமுக வந்துடுது. அதிமுக ஆட்சியில பெரிய மாற்று இல்லை அவங்களுக்கு, அதனால திமுக சூஸ் பண்ணிடுறாங்க. லெஸ்ஸர் ஈவில், இது ரெண்டுமே ஈவில் தான், இதுல எது கொஞ்சம் கம்மியான ஈவிலோ அதை சூஸ் பண்றாங்க. இப்படியான வியாக்கியானங்கள்லாம் சொல்லப்படும். திமுக அதிமுக ஏன் மாறி மாறி வருதுன்றது தொடர்பாக பலரும் சொல்லுவாங்க. நம்ம உட்டோப்பியனா ஒரு ஐடியாக்குள்ளலாம் போக முடியாது. நடந்திருக்கக்கூடிய தேர்தலை வைத்து தான் நம்மளால ஒரு கணிப்பையும் முன்வைக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது திமுக அதிமுக இவங்களுக்கு இடையே தான் போட்டி அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய 50 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு. அப்படி இருக்கும்பொழுது அது மாறாது அப்படின்றதான் நம்ம எல்லாருமே கணிச்சோம். ஆனா தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. இந்த 2 கட்சிகள் இல்லாம ஒரு மாற்றத்தை விரும்பி இருந்தால்தான் அதை சாத்தியப்பட்டிருக்கவே முடியும். கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 234 தொகுதிகள் அவங்க கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொகுதிக்கு 50,000, 70,000, 80,000 பல தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 50,000 மார்ஜனுக்கு மேல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி சாரசாரையாக மக்கள் வாக்கு செலுத்தாம இவ்வளவு பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்திருக்கவே முடியாது. அண்ட் இந்த வெற்றி அப்படின்றது ஒரு மிக பயங்கரமான ஒரு போராட்டத்திற்கு பிறகு மக்களை சந்தித்து மக்களினுடைய பேராதரவை பெற்று கிடைத்ததான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. விஜய் அப்படின்ற ஒற்றை முகம் 2 கழகங்களையும் தோற்கடிச்சிருக்கு. விஜய் அப்படின்ற ஒற்றை ஃபேஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியலை தலைகீழாக திருப்பி போட்டிருக்கு, சாத்தியிருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்துல மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அந்த மாற்றத்திற்கு ஆன முகமாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே வரல அப்படின்றதான் என்னுடைய பர்சனலான கணிப்பு. நான் அரசியலை கற்றுக்கொண்ட வரையில, நான் அரசியலை பார்க்குற வகையில மக்களுக்கு ஒரு சேஞ்ச் அப்படின்றது என்னைக்குமே தேவைப்பட்டிருக்கு. இந்த 2 கட்சியும் இல்லாம, திமுக இல்லாம அதிமுக இல்லாம
அதிமுக இல்லாம எங்களுக்கு ஒரு சேஞ்ச் அப்படின்றது வேணும் அப்படின்றத ரொம்ப நாளா அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க போல. அதை எல்லாருமே கணிக்க தவறிட்டோம். குறிப்பாக அரசியல் இருக்கக்கூடிய எல்லாருமே கணிக்க தவறிட்டோம். தமிழ்நாட்டில் என்னைக்குமே திமுக அதிமுக இவங்க 2 பேருக்குள்ளதான் சண்டை அப்படின்றதுதான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்த ஒண்ணு. ஏன்னா தொடர்ச்சியாக அப்படி வந்தவர் எல்லாரையும் மக்கள் புறக்கணித்துதான் அதற்கான காரணமும். மக்களும் இங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் தோற்றதற்கான காரணமும் அவங்க உட்டோப்பியனா ஒரு கருத்தை சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக எமர்ஜாய் வரக்கூடிய ரஜினிகாந்த் வந்தாரு, அவரால் என்ன பெருசா பண்ணிட முடியும், கமல் வந்தாரு, பாக்யராஜ் வந்தாரு, டிஆர் வந்தாரு, அன்புமணி ராமதாஸ் மாற்றம்னு வந்தாரு, மக்கள் நல கூட்டணி வந்தது, இப்படி தொடர்ச்சியாக வைகோ வந்தாரு. இப்படி இந்த 2 கட்சிக்கும் மாற்றாக பலரும் வந்தாலும் கூட அவர்கள் மக்களை வசீகரிக்கல. இன்னும் சொல்லணும்னா அண்ணன் சீமான் இருக்காரு. சீமான் இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் அவர்களாம் மாற்றாவே பார்க்கல, மக்கள் நல கூட்டணியை மாற்றாக பார்க்கல, அன்புமணி ராமதாஸை மாற்றாக பார்க்கல, வைகோவை மாற்றாக பார்க்கல, மற்ற யாரையுமே அவங்க மாற்றா பார்க்கல, விஜயே அவங்க மாற்றமாக பார்த்திருக்காங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு. அந்த மாற்றம் அப்படின்றது விஜய் எங்களுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சிருவார் அப்படின்ற அளவுல மக்கள் இந்த வாக்கை செலுத்தல. அவங்களுக்கு நாங்க 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம், இரு கழகங்களும் திராவிட அரசியலும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை செலுத்தியிருந்தாலும், ஒரு தலைமுறையை உயர்த்தியிருந்தாலும் கூட அதனுடைய பயனாளர்கள், அந்த குடும்பத்துல பிறந்த இந்த எந்த கஷ்டத்தையும் பார்க்காத, சாதி ரீதியிலான ஒடுக்குமுறையை சந்திக்காத, அல்லது உணவுக்கு கஷ்டப்படாத, தமிழ்நாட்டுல நம்ம நிறைய சோசியல் இண்டிகேட்டர்ஸ்ல வளர்ந்துருக்கோம்ல, அதுல பெனிஃபிட் ஆன, இந்த திராவிடியன் பார்ட்டிஸால பெனிஃபிட் ஆன தலைமுறைகள் அதை புரிந்து கொள்ளல, அல்லது அவங்களுக்கு டைரக்டா அவங்க லைஃப்ல இந்த கட்சிகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நிஜமாவே தெரியல. அண்ட் மக்கள் லைஃப்ல மிகப்பெரிய மாற்றம், அவங்க நினைக்கக்கூடிய அளவுல ஒரு மாற்றம். நான் டெய்லி வேலைக்கு போனா நான் சம்பாதிச்சா எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்றேன், அது இல்லாம நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது, ஃப்ரீ பஸ் கொடுக்கறது, இதெல்லாம் சின்ன சின்ன லெவல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் கூட என் வாழ்க்கை தலைகீழாலாம் மாறல. அப்ப இந்த கட்சிகள் பெரிதா எனக்கு எதுவும் செய்யல, அதனால நான் ஒரு மாற்றத்துக்கு நான் வாக்கு செலுத்துறேன். விஜய் எங்களுக்கு ஏதோ பண்ண போறாரு, இங்க பாலாரும் தேனாரும் ஓட போதுன்ற அளவுல மக்கள் அந்த வாக்கை செலுத்திருக்க மாட்டாங்கன்றதுதான் என்னுடைய புரிதல். அவங்க சும்மா ஒரு சேஞ்ச். விஜய் ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஃபேஸா இருக்காரு. அவர் இவ்வளவு நாள் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பார்த்திருக்கோம். டெய்லி நம்மளுடைய வீட்டுக்குள்ள ஒரு பர்சனா தான் இந்த மாதிரியான பெரும் சினிமா பிரபலங்கள் நம்ம கூட இருக்காங்க. அது ஒரு பர்சனலா கனெக்ட் ஆகும் நம்ம கூட. அப்படி விஜயினுடைய இந்த அரசியல் என்ட்ரி அப்படின்றது, சினிமாவில் அவர் செயல்பட்டது அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால விஜயை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னொரு நபருக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அந்த முகமா விஜய் இருக்காரு. அந்த மீட் பண்ற இடத்துல இது நடந்திருக்கு. இது ஏதோ வெறும் ஜென்சி மட்டும் பண்ணிட்டாங்க, ஏ பொலிட்டிக்கல் டீம் மட்டும் பண்ணிட்டாங்க, அரசியலற்ற நபர்கள், ஜென்சி அல்லது வீட்டில் இருக்க குழந்தைங்க அவங்க தாத்தா பாட்டியை போட சொல்லிட்டாங்க, அப்பா அம்மாவை போட சொல்லிட்டாங்க, இப்படி போடுறதுனால விஜய் வெற்றி பெற்றுட்டாருன்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எல்லா சங்க்ல இருந்தும் விஜய்க்கு வாக்கு போயிருக்கு. அது இந்த குழந்தைங்க சொல்லி போட்டதா இருக்கலாம், அல்லது ஜென்சியா இருக்கலாம், அல்லது ஏ பொலிட்டிக்கல் கேங்கா இருக்கலாம், விஜய் ரசிகர்களா இருக்கலாம். இவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாலும் கூட இவ்வளவு பெரிய மேண்டேட்டை விஜய் பெறாரு அப்படின்னா, இப்ப ப்ராமினென்டா இருக்கக்கூடிய திராவிடியன் பார்ட்டிஸோட ஓட் பேங்க் எரோட் ஆயிருக்கு. திமுகவினுடைய வாக்குகள் போயிருக்கு, அதிமுகவினுடைய வாக்குகள் போயிருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வாக்கு போயிருக்கு, விசிகாவினுடைய வாக்கு போயிருக்கு, பாமகவினுடைய வாக்கு போயிருக்கு, பாஜகவினுடைய வாக்கு போயிருக்கு. எல்லா கட்சியினுடைய ஓட் பேங்கையும் இன்ஃபில்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அவங்களால சாத்தியப்படுத்த முடியும். ஆனா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்கள் முழுவதும் விஜய்க்கு பின்னாடி போல அப்படின்றதும் இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அம்சம். மக்கள் ஒரு சேஞ்சுக்காக அவரை சூஸ் பண்ணாலும் கூட ப்ராமினென்டா இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கான வாக்கு வங்கிகளும் ஓரளவுக்கு ரிட்டைன் ஆகப்பட்டிருக்கு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்தாலும் கூட, 15 அமைச்சர்கள் தோல்வி அடைந்தாலும் கூட, சென்னையில திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய சென்னை முழுவதுமாக எரோடானாலும் கூட சேப்பாக்கம் திருவண்ணிக்கையில உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஹார்பர்ல சேகர் பாபு வெற்றி பெற்றிருக்கிறாரு. டெல்டா பகுதிகளில் திமுக நல்லா செயல்பட்டு இருக்காங்க. மதுரையில கொஞ்சம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்பெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணனால அவங்களால 74 இடங்களை திமுகவால பிடிக்க முடிஞ்சிருக்கு. அப்போ ஐடியாலஜிக்கலா இங்க ஓட்டு போட்டிருக்கவங்களும் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுடைய வெற்றி அப்படின்றதும் சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஏ பொலிட்டிக்கலான டீம், மக்கள் ஒரு சேஞ்சை விரும்பிய ஒரு பெரும் சங்கான கூட்டம், அது எல்லா ஓட் பேங்க்லயும் இருக்கக்கூடிய திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஓட் பேங்க். ரெண்டாவது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எலிட்ஸ், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு சமூக நீதி தொடர்பான பிரச்சனையோ, மத மோதல் குறித்தோ, அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனையோ, மொழி உணர்வு சம்பந்தமான பிரச்சனையோ, மாநில சுயாட்சி குறித்தான பிரச்சனை, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க ரோடு ஒழுங்கா இல்லை, காத்துல பொல்யூஷன் இருக்குது, ஏன் அமெரிக்கா மாதிரி இல்லை, ஏன் லண்டன் மாதிரி இல்லை அப்படின்ற கேள்விகளை விரும்பக்கூடிய எலிட்ஸும் விஜய் ஒரு சாய்ஸா பார்த்திருக்காங்க. அப்படி இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அந்த மீட் பண்ற இடத்துல
ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபேஸா விஜய் இருக்காரு. இந்த 2 புள்ளியும் சந்திக்கும் பொழுதுதான் விஜயால இவ்வளவு பெரிய மேண்டேட்டை பெற முடிஞ்சிருக்கு. அண்ட் திரும்பவும் நம்ம அழுத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், விஜய்ன்ற ஒற்றை முகம் மொத்த தமிழ்நாடு அரசியலும் தலைகீழா போட்டு திருப்பி இருக்கு. அந்த விசில் சின்னம் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து செலுத்தி இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு 10 வேட்பாளர் பேரை சொல்லுங்க தாவேக்கால் அப்படின்னு கேட்டா இப்போ வரைக்கும் நமக்கு யாருக்குமே தெரியாது. இவர்கள் எல்லாரும் நமக்கு அமைச்சர்களாக உட்கார்ந்து நம்மளை இன்னைக்கு வந்து ஆள போறாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்தை தான் நம்ம வாழ போறோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம தலைமையில உட்கார்ந்து நமக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நமக்கு யாருனே தெரியாத, இன்னும் அரசியலை கற்றுக்கொள்ளாத ஒரு மிகப்பெரிய கூட்டம் இன்னைக்கு நம்மளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார இருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியல. பட் மக்களினுடைய மேண்டேட்டை அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. மக்கள் இந்த வாய்ப்பை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு அளித்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை விஜய் பெற்றிருக்கிறாரு, மக்களுடைய மேண்டேட்டை பெற்றிருந்தாலும் இந்த வெற்றி அப்படின்றது அரசியலற்ற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தால் இது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு. நிஜமாவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்ன, தமிழ்நாட்டினுடைய மரபு என்ன, தமிழ்நாட்டுல யார் இந்த மக்களுக்காக போராடினா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு என்ன, இங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க மக்கள், அதெல்லாம் எந்தெந்த தலைவரால், எந்த கட்சியில் இருந்த தலைவரால் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை, இந்த சுயமரியாதையான இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்தது யார் அப்படின்றது முற்றும் முழுவதுமாக மறந்து வேற ஒரு திசையில இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்றது போயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ட்ரெண்ட். மக்களினுடைய மேண்டேட்டை நம்ம ஒரு பக்கம் மதித்தாலும் கூட எந்த ஒரு அரசியலும் அற்று விஜயை தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 ஒரு ஆபத்தான விஷயம். இங்க நம்ம என்ன பேசினாலும், நம்ம என்ன சொன்னாலும் இது வந்து ரொம்ப 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 ஆபத்தான ட்ரெண்ட். நான் எதுக்கு விஜயை நீங்க சூஸ் பண்ணீங்க, என்ன மாற்றத்திற்காக சூஸ் பண்ணீங்க, திமுக அதிமுக வேணாம், அவங்க செய்யாததை என்ன விஜய் செய்ய போறாருன்ற கேள்விக்கான விடையை தாவேக்காவினுடைய தொண்டர்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த வெற்றி அப்படின்றது எல்லாருமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு வெற்றியா மாறி இருக்கும். திமுக ஒரு மோசமான கட்சி, திமுகல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ரொம்ப ஒரு மேம்போக்கான, அங்க ஒரு கொலை வந்துருச்சு, இங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இதனால வந்து திமுக ஆட்சி வேணான்ற இது ஒரு மேம்போக்கான அரசியல் இல்லாம, ஏன்னா நேத்து தான் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு தெரிஞ்சது. நேத்துல இருந்து எவ்வளவு அலம்பல் சலம்பல்ன்றத தமிழ்நாடு பார்த்துட்டு தான் இருக்கு. எத்தனை இடத்துல டிராபிக்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கோயில் பக்கத்துல கொடியை கட்டி சுத்திட்டு இருக்காங்க, இப்படி நிறைய பிரச்சனையை அலம்பல் சலம்பலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நிஜமான பிரச்சனை என்ன, ஏன் திமுக தோற்கடிக்கப்படணும், திமுகல என்ன பிரச்சனை இருக்கு, சமூக நீதி கொள்கையில அவங்க உறுதியாக இல்லையா, மாநில சுயாட்சியில உறுதியாக இல்லையா, அல்லது இன்னும் பெட்டரா பண்ணலையா, கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்களா, இப்படி எதை குறித்தும் பேசாம, எது குறித்தும் மக்களிடம் பரப்புரை செய்யாமல், நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், படத்துல நடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டேன், என்ன நீங்க பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நான் எல்லாத்தையும் மாத்திருவேன் சொல்லக்கூடிய ஒருத்தருடைய முகத்தை நம்பி தமிழ்நாடு வாக்கு செலுத்தி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ட்ரெண்ட். அப்ப தமிழ்நாட்டுல அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை செய்யணும்னாவே அது குறைந்தபட்ச ஹோம்ஒர்க் வந்து நம்ம பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு பலனை எதிர்பார்க்கணும்னா கூட அதற்கான உழைப்பு அப்படின்றத நம்ம செலுத்தணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த உழைப்பு சரியாக செலுத்தப்படலன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. 234 தொகுதிகளுக்கும் விஜய் போனாரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எத்தனை முறை மக்களை சந்தித்தாரு, எத்தனை மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாரு, எத்தனை மக்கள் பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணாரு, எவ்வளவு பேர்கிட்ட பேசினாரு, எவ்வளவு தூரம் ரீச் அவுட் பண்ணாரு, இப்படிலாம் நம்ம கேட்டோம்னா அப்படி எதுவுமே நடக்காமல் ஒரு மிகப்பெரிய பரிசு, அதாவது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து அவரோட கையில இருக்கு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மக்கள் மேண்டேட்டை நம்ம மதித்தாலும் கூட இந்த மேண்டேட் சரியாக போய் சேர்ந்திருக்கா, ஒரு அரசியலின் பால் இந்த மேண்டேட் போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுதான் இந்த தேர்தல் இருக்கக்கூடிய மிக ஒரு அபாயமான ஒரு விஷயம். as I said earlier, interesting times ahead. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்றது. சரியான கேள்வியை ஆட்சியாளர்கள் நோக்கி நம்ம முன்வைப்போம். திமுக ஒரு சிறந்த எதிர்கட்சியாக செயல்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்க போனாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. தமிழ்நாடு அரசியல் ஒரு பரபரப்பான ஒரு காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற சந்திப்போம். நன்றி, வணக்கம்.